எல்சிஎம் ஹெச்எஃப்னா எப்படி கேட்டாலும் போடணும். ஒண்ணு புக்ல இருக்கிற சம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் சம் நான் அனுப்பியிருக்கேன் இல்லையா? ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். ஒரே சம்ல இருக்கிற மாடல பார்க்காம ஒவ்வொரு மெத்தட்லயும் இருக்கிற ஒரு 2 சம் 3 சம்ம போட்டு வச்சுட்டோம்னாலே ஓகே. இப்போ தமிழ் எடுத்துட்டோம்னா, தமிழ் வந்து 100 கொஸ்டின் வருது. ஓகேங்களா? மேத்ஸ் வந்து 25 கொஸ்டின் வருது. எதுல? 2த்துக்கான மீன்ஸ் காமன். குரூப் 1க்கும் அதாவது குரூப் 2க்கும் 2ஏக்கும் ஓகேவா? ஸோ இதுலருந்து நம்ம 125 மார்க்ல நான் ஆல்ரெடி எப்பயுமே சொன்னது தான். 95 மார்க் தமிழ்ல எடுக்கணும். மேத்ஸ்ல ஒரு 22 மார்க் எடுத்தாலே 117 மார்க் நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2ஏ பிலிம்ஸோட அதிகபட்ச கட் ஆஃப் எவ்வளவு வைப்பாங்கன்னா 160 தான். அதிகபட்ச கட் ஆஃப் 160. போட்டித்தன்மை அதிகமா இருந்தா ஒரு பிளஸ் வந்து ஒரு 5 அதிகமாகலாம். அவ்வளவுதான் 165 தான். நீங்க இங்கேயே ஓகேங்களா தமிழ் மேக்ஸ படிச்சு இங்கேயே நீங்க வந்து 117 மார்க் எடுத்துட்டீங்கன்னா மீதி எவ்வளவு மார்க் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்குன்னா 45 மார்க் தான் ஜிகேல எடுக்கிற மாதிரிக்கே இருக்கும். வெறும் 45 மார்க் ஜிகேல இருக்கும். 75 கொஸ்டின்ல 45ன்றது ஈஸியா எல்லாருமே தொட்டுடலாம். ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணாம நீங்க போட்டீங்கனாலே 45 மார்க் வந்துடும். 45 கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா அவசரப்பட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருப்போம். கண்டிப்பா பண்ணுவோம். ஒரு 5 கொஸ்டினோ 6 கொஸ்டினோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். இது தெரிஞ்சதுதானேன்னு சொல்லி ஈஸியா மூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ அதனாலதான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிக போக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படியா இருந்தா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் போக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் குரூப் 2 பிலிம்ஸ கிளியர் பண்ண வழிய பாருங்க. ஓகேங்களா? சோ ஏன் மீண்டும் நான் தமிழுக்கு போக்கஸ் பண்ண சொல்றேன்னா மீண்டும் நம்மளோட குரூப் 2ஏக்கு வந்துட்டேன் நான். 2க்கு போல 2ஏக்கு வந்துட்டேன். இந்த 2ஏவை நம்ம பார்க்கும்போது 2ஏவோட சிலபஸ் என்ன இருக்கு? இப்ப 200 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா தமிழ் அதேதான். மீண்டும் 60 மார்க் தமிழ் பிளஸ் 40 மார்க் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? 60 மார்க் எங்க வருது? 60 மார்க் தமிழுக்கு வருது. 40 மார்க் ரீசனிங் மேக்ஸ் அண்ட் இதுக்கு ரீசனிங் வருது. சோ இதுலயே நாம எவ்வளவுனா கண்டிப்பா 60க்கு 60 நீங்க போட்டே ஆகணும். ஓகேங்களா? 60 போட்டு 40க்கு ஒரு 30 35 எடுக்கணும். ஏன்னா ரீசனிங் எப்படி வேணாலும் கேட்கலாம். நான் எப்படி கேட்பானா ரயில்வே எக்ஸாம் ரீசனிங்கா இருக்கலாம். இல்ல போலீஸ் எக்ஸாம் சைக்காலஜியா இருக்கலாம். சோ எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அத நம்ம கண்டிப்பா கணிக்க முடியாது. எதா சொல்றேன்? மேத்ஸ சொல்றேன். இந்த ரீசனிங்க சொல்றேன். சோ அட்லீஸ்ட் ஒரு 30 கொஸ்டினாச்சும் அத நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துக்கணும். தமிழ்ல கண்டிப்பா ஏன்னா நம்மளோட பிளஸ் பாயிண்டே தமிழ் தான். ஓகேங்களா? நிறைய பேர் தமிழ் வந்து சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இங்க 50 மார்க் எடுத்தா கூட 10 மார்க் இங்க குறைஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜிகேல எவ்வளவுதான் எடுத்தாலும் இப்ப 100 மார்க் ஜிகே வருது மெயின்ஸ்க்கு. குரூப் 2ஏ மெயின்ஸ் பத்தி நான் பேசுறேன். பேட்டர்ன் இதுதான். குரூப் 2ஏ மெயின்ஸோட பேட்டர்ன் என்னன்னா தமிழ் 60 மார்க் தமிழ் 60 கொஸ்டின். ஓகேங்களா? மேக்ஸ் 40 கொஸ்டின் அடுத்த 100 கொஸ்டின் வந்து ஜிகே. இந்த ஜிகேல எப்படியா இருந்தாலும் 50 மார்க் நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த 50 மார்க் எல்லாருமே எடுத்துருவாங்க. 50 கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. நீயும் ஆன்சர் பண்ணிடுவ. புதுசா படிக்கிறவங்களும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ மேக்ஸ பொறுத்தவரையும் ஒரு 30 கொஸ்டின் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி 30 டு 35 ஆச்சும் நம்ம கொண்டு வந்துடணும். நார்மலா இருக்கிறவங்க 20 25 எடுத்துடுவாங்க. கொஞ்சம் படிக்கிறவங்க 30 எடுப்பாங்க. நிறைய பிராக்டிஸ் பண்றவங்க 35 தொட்டுடுவாங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30 ஆச்சும் நம்ம தொட்டுட்டோம்னா ஜிகேல 50 மேக்ஸ்ல 30 80 மார்க் வந்ததா? சோ ஜிகேவை கணக்கு வைக்காதீங்க. ஏன்னா ஜிகேல வந்து நம்ம மார்க் இன்கிரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா தமிழை பொறுத்தவரையும் தமிழ யாரெல்லாம் கேர்லெஸ்ஸா நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா 45 மார்க் மேல தாண்ட மாட்டாங்க. தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம பிலிம்ஸ்லயே முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிட்டோம்னா மெயின்ஸுக்கு நீங்க எஃபர்ட் போடவே தேவையில்லை. குரூப் மெயின்ஸுக்கு அப்படியே நம்ம எதை படிக்கிறோமோ அதையே ரிவிஷன் பண்ணா போதும். கண்டிப்பா நம்மளால 60க்கு 60 தான். நான் வந்து ஒரு மார்க் கூட குறைய கூடாது தமிழுக்கு. அந்த அளவுக்கு நானும் கொடுத்துறேன். எஃபர்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ பிலிமினரி நீங்க கரெக்டா படிச்சீங்கனாலே 60க்கு 60 மார்க் எடுத்துடலாம். அப்படி 60 மேக்ஸ்ல ஒரு 35 இல்ல 30 எடுத்தோம்னாலே நம்ம 90 மார்க் நின்றுட்டோம். ஜிகேல கண்டிப்பா நீங்க ஒரு 50 இல்ல 60 கொஸ்டின் 100 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு போனோம்னா 60 டு 70 கொஸ்டின் நம்ம போடலாம். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் வைக்கும்போது முக்கியமான ஏரியாவை கவர் பண்ணோம்னா 60 டு 70 மார்க் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? சோ 90 ஒரு 70 நம்ம எங்க வந்து நிப்போம்னா 160 மார்க்ல வந்து நிப்போம். ஓகேங்களா? கட் ஆஃப் அதிகபட்சம் எனக்கு 150 தான். எதுல மெயின்ஸ்ல சொல்றேன். 150 வைக்கிறதே கஷ்டம் தான். ஏன்னா புதுசா வைக்கிறாங்க. சிஸ்டமே புதுசா இருக்கு. சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நிறைய பேர் டைம் விட்டுடுவாங்க. ஓகேங்களா? அந்த மைனஸ் எல்லாம் நம்ம பிளஸ் ஆக்கிட்டோம். சார் இதுதான் புதுசு. எல்லாருக்குமே இதுதான் புதுசு. ஆனா நம்ம புதுசா எழுதக்கூடிய எக்ஸாம்ல என்னென்ன மைனஸ் பண்ணுவோமோ மத்தவங்க பண்ணுவாங்க நாமளும் பண்ணுவோம்ன்றத ஓவர் கம் பண்ணிட்டு மத்தவங்கள விட நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ணுவோம்னா ஈஸியா மார்க் எடுத்துட முடியும். சரிங்களா? ஓகேங்களா? நீங்க காலேஜ் படிக்கிறீங்க. இல்ல எனக்கு 18 வயசு தான் ஆகுதுன்னா கூட நீ எக்ஸாம போட்டு எழுதுங்க. எல்லாமே ஒரு அனுபவம் தான். சரிங்களா? சோ எடுத்தோனே நம்ம இது பண்ண முடியாது. ஒரு அனுபவத்த வச்சுக்கிறதாச்சும் நம்ம எழுதலாம். ஓகேவா? சோ அதனால வந்து ஏஜ் இருக்கு. இல்ல நான் டிகிரி முடிக்கிறேன், முடிக்கல. எழுதணும்னு விருப்பம் இருந்தா போட்டு எழுதலாம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகேவா? சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? பேட்டர்ன் புரிஞ்சுங்க இல்லையா? மெயின்ஸுக்கும் தமிழ் வருது. பிரிலிமினரிக்கும் தமிழ் வருது. குரூப் 2ஏ பத்தி பேசுறேன்.
பிரிலிமினரி குரூப் 2A பிரிலிமினரிக்கும் தமிழ் 100 மார்க் வருது. ஓகேங்களா? குரூப் 2Aக்கு வந்து 60 மார்க் தமிழ் வருது. நல்லா கவனம் செலுத்துனீங்கன்னா, குரூப் அதே மாரி மேத்ஸ் இங்க 25 மார்க் வருது. அங்க 40 ரீசனிங்கோட சேர்த்து 40 வருது. இது 2த்துக்கும் நீங்க பாஸ் ஆகணும்னா, இது 2த்துலயும் நீங்க அதிக முக்கியத்துவம் குடுக்கணும். ஜிகேன்னு சொல்லிட்டு ஜிகேல மட்டும் இருக்காதீங்க. நான் மீண்டும் சொல்ட்டேன். ஜிகேல ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, அது மத்தவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலன்னா மத்தவங்களுக்கும் தெரியாது. ஒரு 10% தான் ஜிகேல அதிக ஃபோக்கஸ் பண்ணி மார்க் எடுப்பாங்க. ஓகேங்களா? மீதி 90% நார்மலா ஜிகேல என்ன கொஸ்டின் உங்களுக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் எடுக்க தெரியும். எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம ஒருத்தரோட மார்க்க இன்கிரீஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச கொஸ்டின சரியா போட்டு வச்சுக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம இருந்து, மத்தவங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, அவங்க நம்மளோட பின்னாடி போயிடுவாங்க. நம்ம அதே இடத்துல நிப்போம். ஆனா தமிழ பொறுத்தவரையும், காமனா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆவரேஜ் மார்க்க தொட்டுடுவாங்க. அதுக்கும் மேலயும் ஒவ்வொரு மார்க்கையும் தமிழ்ல நீங்க எவ்வளவு கேதர் பண்றீங்களோ, அதுதான் உங்கள கட் ஆஃப்ல கொண்டு போய் ரீச் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்ப நடந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்கட்டும். அதிலேயே பாருங்க. தமிழ்ல ரொம்ப ஈஸிடா தமிழ் ரொம்ப ஈஸி தான் சொல்லியிருப்போம். 95 மார்க் மேல தொட்டவங்க 90 மார்க் 95 மார்க் மேல எடுத்தவங்க இன்னைக்கு கட் ஆஃப் ரீச் ஆயிருப்பாங்க. 170 கொஸ்டின் போட்டிருப்பாங்க. 170 எடுத்தவங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்களோட மார்க் தமிழ்ல எவ்வளவு இருக்குன்னா கண்டிப்பா 95 மார்க் மேல இருக்கும். இல்ல 90க்கு மேல தான் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? தமிழ்ல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா படிக்கல. தமிழும், மேத்ஸும் ஸ்ட்ராங் ஆகாம மத்த எக்ஸாம் பாஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். நான் ஓப்பனாவே சொல்றேன். ஸோ தமிழ், மேத்ஸ் நல்லா பாருங்க. ஸோ சில பேர் இங்கிலீஷ் மீடியம் இருப்பீங்க. அதே கிராமருக்கு முக்கியத்துவம் குடுங்க. எது ஈஸியோ அது ஈஸின்னு நெனைக்காதீங்க. அதுல தான் நெறைய மிஸ்டேக் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு 2A பிரிலிமினரி எழுதிட்டு வர கட் ஆஃப்ப வச்சு தான் நம்மளோட கட் ஆஃப் வச்சு இப்ப நான் சும்மா எக்ஸாம் சொல்றேன். 165 மார்க் கட் ஆஃப் வைக்கிறாங்க. பிரிலிமினரியோட கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னா, 165 தொட்டவங்க குரூப் 2வும் எழுதலாம். மெயின்ஸ் குரூப் 2Aவும் எழுதலாம். அதே 160 எடுத்தாங்கன்னா, குரூப் 2A மட்டும் தான் எழுத முடியும். குரூப் 2 எழுத முடியாது. நான் சொல்றது புரியுதா? கட் ஆஃப் இப்படி தான் வைக்க சான்சஸ் இருக்கு. 165 மார்க் எடுத்தேன்னா 2மே எழுதலாம். 160 மார்க் எடுத்தீங்கன்னா, ஏதாவது என்ன பண்ண முடியும்? குரூப் 2A மட்டும் தான் எழுத முடியும். குரூப் 2 எழுத முடியாது.